3வது நாள் திருவிழாவை டேக் ஓவர் பண்ணது நம்ம காலேஸ்வரி குரூப்ஸ் தாங்க. இவங்க ஸ்பெஷாலிட்டியே இந்த குட்டி பிள்ளைங்களெல்லாம் கவர்ற விதமாக அந்த பொம்மை செட்டப்பு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல்ல இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ம அவதாரம் தான். பிரகலாதன் ஒரு குட்டி பையன். அவன் வந்து விஷ்ணு மேலே ரொம்ப பக்தி வச்சுட்டு தன்னை காப்பாற்றுறதுக்காக வேண்டிக்கிறான். அப்போ வந்து பாதி சிங்கம் பாதி மனுஷ உருவத்தில் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் வந்து அந்த அசுரர்கிட்ட இருந்து அந்த குட்டி பையனை காப்பாற்றுறது தாங்க இது. பாருங்களேன். கிளைமேக்ஸில் ஃபைனலாக அந்த குட்டி பையன் சேஃபு அந்த நரசிம்மர் வந்து அந்த பாலகனை காப்பாற்றுறதுக்கு மார்பை ரெண்டையும் கிழிச்சு வதம் பண்ண சீனை பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போய் நின்னாங்க. அடுத்ததாக நம்மளோட பார்வதி தேவியோட என்ட்ரி. இவங்க ரொம்ப காம அமைதியான அம்மன் இல்லைங்க, ஒரு ருத்ர ரூபம் கொண்ட ஒரு அம்மன். மக்களுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்குற ஒரு அரக்கனை தன்னோட கண் பார்வையிலே எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்க. அவள் விடாமல் தொல்லை பண்ண உடனே அடுத்த செகண்டே கோவம் பீக்குக்கு ஏறி தன்னோட சூலாயுதத்தால் வதம் பண்ணிட்டாங்கங்க. அப்புறமா ருத்ர தாண்டவம் ஆடிட்டு அமைதியாக சாந்தமாக அம்மன் வந்து உக்காந்துட்டாங்கங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம், ஒரே ரஷ்ஷுங்க. அப்படியே எங்கிட்ட திரும்பி பார்த்தா நம்மளோட சிவனை. ஆனால் நான் பார்த்தது காமான சிவன் இல்லைங்க, ரொம்ப சோகத்தில் இருந்த ஒரு சிவனை தான் நான் பார்த்தேன். ஏன்னா சிவனோட கையில் இருந்த பார்வதி தேவி உயிர் இல்லாத மாதிரி இருந்தாங்க. அது கையில் ஏந்தின உடனே சிவனோட முகத்தில் கோபம் வேதனை அது ரெண்டுமே வெளிப்பட்டுச்சுங்க. அது சாதாரண கோபம் இல்லைங்க, மனசுக்குள்ள ஒரு அடக்க முடியாத வேதனை தெரிஞ்சிச்சு. அடுத்த நொடியில் அவர் கத்தி அழுது தன்னோட பெயினை வெளியில் காமிச்சாருங்க. அப்புறமா பார்வதி தேவியை கையில் ஏந்திட்டே வந்து கோபம் வேதனை இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு ருத்ர தாண்டவம் வந்து ஆடிய தன்னோட வேதனையை வெளிப்படுத்தினாருங்க. தோளில் பார்த்தீங்கன்னா குழந்தை, கையில் பார்த்தீங்கன்னா ஃபோனு, முன்னாடி பொம்மை, பின்னாடி பார்த்தா க்ரௌடுங்க. எல்லாருமே ஒரே வைபு, நம்மளும் பார்க்கணும் ரெக்கார்டும் பண்ணணும்னு ஃபோனை கையில் வச்சுட்டே இருந்தாங்கங்க. அப்புறமா பொம்மை மாடு வந்ததும் குழந்தைங்களோட ஹாப்பினஸ் டபுள் ஆயிடுச்சுங்க. அது மாடா ஃப்ரெண்டான்னு தெரியாத அளவுக்கு சந்தோஷம் ஆட்டினாங்க குழந்தைங்களுக்கு. டான்சர்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு கூட்டமே இருந்துச்சு. அது தும்பி கையை வச்சு பிளஸ் பண்ணுறதே ஒரு டிவைன் ஃபீல் தாங்க. அடுத்த அழகான சீனு, கையில் காமாட்சி விளக்கு, பெண்கள் எல்லாம் சூப்பராக அழகாக சப்பரம் முன்னாடி நின்னாங்கங்க. அடுத்து நம்ம வந்த ஸ்டாப்பு நம்மளுடைய அம்மன் சப்பரம் தான். சப்பரத்தில் அம்மனுடைய தீபாரதனையை பார்த்துட்டு மன நிம்மதியோட கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்.